கட்டி பார்க்கிறாய் வாழ்க்கையின் காரணம் என்னை விட்டு போகுதோ. நண்பனை காணவில்லையே என்று தேடிச் சென்ற நண்பர்களுக்கு காத்திருந்த பேரதிர்ச்சி. யமனாய் வந்த லாரியால் நண்பனை இழந்து நிலை குலைந்து போய் கதறி அழும் காட்சி பார்ப்பவர்களை சோகத்தில் ஆழ்த்திய கொடூரம். திரும்பி வா, எழுந்து வா. நாகர்கோவிலை சேர்ந்த 27 வயசான ஐயப்பன் பெருங்களத்தூர் பகுதியில தற்காலிகமா வாடகை வீடு எடுத்து தங்கிட்டு இருக்காரு. ஸ்ரீபெரும்புதூர் போற வழியில ஒரு தனியார் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. வழக்கமா பெருங்களத்தூர்ல இருந்து தான் வேலை பார்க்குற இடத்திற்கு 2 வீலர்ல தான் போயிட்டு வர்றது வழக்கமான ஒன்னா வச்சிருக்காரு. இப்படி நைட்டு வேலையை முடிச்சிட்டு தன்னோட 2 வீலர்ல வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்கும் போது வண்டலூர் GST சாலையில தன்னோட இருசக்கர வாகனத்துல வந்துகிட்டு இருக்கும் போது அதே நேரத்துல வந்த லாரி அவர் மேல மோதி இருக்கு. இதனால சம்பவ இடத்திலேயே லாரியோட டயர்ல சிக்கி உடல் நசுங்கி பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. சாலை விபத்துல இளைஞர் இறந்ததை பார்த்த வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் ஒன்னு சேரவே லாரி ஓட்டுநர் சாலையிலேயே லாரியை நிறுத்திட்டு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காரு. தகவல் தெரிஞ்சுக்கிட்டு வந்த ஓட்டேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. இதனால 1 மணி நேரமா கடுமையான போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டிருக்கு. நண்பனை காணல அப்படின்னு தேடி வந்த நண்பர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. தன்னோட நண்பன் இறந்து கிடந்ததை பார்த்த அவரோட நண்பர்கள் சாலையிலேயே கதறி அழுத காட்சி பார்த்த எல்லார் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கணவரின் காலை குடி மனைவியின் உயிரை குடித்த பரிதாபம். அதிகாலையிலேயே மனைவியை செம போதையில் அழைத்த போது வர மறுத்த மனைவியை அடித்தே கொன்ற அதிர்ச்சி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த வீரநாமூர் கிராமத்தைச் சேர்ந்த காமராஜ் கற்பகம் தம்பதிகளின் மூத்த மகன் 27 வயதுடைய சுகுமார் சென்ட்ரிங் கூலி வேலை செய்து வருகிறார். சுகுமாருக்கும் திண்டிவனம் அடுத்த சிங்கனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணுக்கும் 5 வருடத்திற்கு முன்பு திருமணம் நடந்து அந்த தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. இதனிடையே சுகுமார் மது போதைக்கு அடிமையாகி சரிவர வேலைக்கு செல்லாத காரணத்தால் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டு அந்த பெண் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு அவரை பிரிந்து தாய் வீட்டிற்கு குழந்தையுடன் சென்று விட்டாராம். இந்நிலையில் சுகுமாருக்கு வேலூர் மாவட்டம் அத்தியூர் அருகே உள்ள கலந்தமேடு பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி லதா தம்பதிகளின் மகளான 20 வயதான திவ்யா என்பவருக்கும் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு முகநூல் மூலமாக அறிமுகம் ஏற்பட்டு நாளடைவில் அது காதலாக மலர்ந்து திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டு குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த